பாருவும் கமருதீனும் அவார்டு ஃபங்க்ஷனில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க, அவார்டு வாங்குறாங்க. அடுத்து வந்து பார்வை வந்து இந்த யூடியூப்லேருந்து கூப்பிட்றாங்க, யூடியூப் மியூசிக்லேருந்து. அடுத்து படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கு, கமுரு படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கான், கேரவன் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த அன்பு கேங் இருக்குது பாருங்கள், மீனவ பொண்ணோட மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. யார்? சபரி, விக்ரம் ஒய்ஃபு, விக்ரம் குடும்பம் எல்லோரும் செம பாண்டு அப்படின்ட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி அவார்ட் ஷோஸில் அவார்டெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தது, வாங்கிக்கிட்டு இருந்தது, அதுக்காக ஹோஸ்ட் பண்ணுற இடத்துல வந்து சபரி இருந்துக்கிட்டு இருந்தான். நல்லா விஜய் டிவியில் நல்லா போயிட்டு இருந்தான். இப்போ அவன் அப்படியே உல்ட்டா பண்ணிங்கன்னா சான்ஸ் இல்லை, ஃபேன்ஸும் இல்லை. இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, விக்ரம் வந்து படம் நடிச்சிருக்கான், யூடியூப் ஓடிக்கிட்டு இருக்கு, அவனுக்கு ஓகே ஒரு வருமானம் வருது, ஓட்டிக்கிட்டு இருக்கான். அவனும் வந்து ஒரு இதை முடிச்சுட்டு மீனவ பொண்ணு நல்லா யூடியூப்பில் நல்லா பெரிய ஆயிடுச்சு. ஸோ இப்போ மீனவ பொண்ணு போய் ப்ரொமோஷன் போய் படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு மீனவ பொண்ணோட போய் பண்ணிக்கிட்டு இருக்கான். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ என்னென்ன சொன்னாங்க, நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது, யாரை பார்வை விக்ரமெல்லாம் எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அதுவும் வந்து இவனும் ரொம்ப பண்ணுவான் சபரிலாம். ஏண்டா கமருதீனும் பார்வை லவ் பண்ணால் உங்களுக்கு என்னடா? அப்படி ஒரு வன்மத்தை கக்குனாங்க, வன்மத்தை விதைச்சாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் இப்போ எப்படி இருக்காங்க கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. பிடிவாய் வந்துச்சு, பிடிவாய் வந்து அவார்டெலாம் வாங்கினுச்சின்னு வச்சுக்கோங்க கல்லாட்டால், ஒருத்தனும் கண்டுக்கவே இல்லை. சத்தம் இல்லைம்மா, சத்தம், அந்த சத்தம் கேட்டுச்சா யாருக்கு? கமருதீன், பாருதீன், பாரு ஊ ஊ தெரியுதா? அது வரும்டா, அங்கே தான் வரும், இங்கே வருமா? நீங்கள் போய் மீன் பிடிச்சிக்கிட்டு இருங்க, நாங்கள் வந்து இங்கே வந்து அவார்டு வாங்கிட்டுருக்கோம். தெரியுதா? ரெட் கார்டு கொடுத்தவங்களுக்கு வந்து அவார்டு. எப்படி எனக்கா ரெட் கார்டு? அந்த கதை தான். ரெட் கார்டு கொடுத்தவங்களுக்கு தண்ணி காட்டுவோம்டா, தண்ணி மூஞ்சில் கறியை பூசுவோம்டா. இதில் ரொம்ப ட்ரை பண்ணி கொடுத்ததில் வந்து மீன் வந்து 3 பேருமே இருந்தாங்க. மீனவ பொண்ணும் இப்போ காருக்குள்ளே தான் இருந்துச்சு, பிடிவாயி காருக்குள்ளே தான் இருந்துச்சு, சபரியும் காருக்குள்ளே தான் இருந்தான், பேர்னா விக்ரமும் காருக்குள்ளே தான் இருந்தாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து பெரிய அளவில் வந்து இந்த ரெட் கார்டை கொடுக்க வச்சாங்க. ஆனால் தலைவன் மாஸாக கோட் ஷூட்டில் வந்து மாஸாக இறங்கி மாஸாக ஒரு அவார்டு வாங்கி, மாஸாக வந்து பார்வும் அவார்டு வாங்கி, மாஸாக மேலே போய் 2 பேரும் டான்ஸு ஆடி, ஹேட்டர்ஸ் வேறு யாரும் கிடையாது, அன்பு கேங்கு, பிடிவாயி, அரோராலாம் என்ன 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 நிலைமையில் இருக்குன்னு தெரியல பாருங்க. பரிதான் அவங்க இவனை தூக்கி அடித்து வீசிட்டாங்க. யார அவன் பேர்னா இவன் நம்மளால தாங்க வினோத்து. ஆனால் இவனை வந்து பிளான் பண்ணி ஒன்று பண்ணியிருக்காங்க திவாகரை. அந்த ஆள்லாம் அடங்கவே மாட்டார். திவாகருக்கு கூட ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது, மீம் கண்டென்ட் இருக்குது. ஆனால் வினோத்தை மறந்துட்டாங்க பார்த்தீங்களா? அரோரா எல்லோரையும் மறந்துட்டாங்க. சொல்லி முடிஞ்சு பார்த்தீங்களா? அதான் யார் வந்து ஷோவை கொண்டு போகிறா, யார் வந்து அந்த 100 நாள் வந்து ஷோ அலைவாக வச்சுருந்தாங்கிறது மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு தெரியும். அதனால தான் இந்த அவார்டுக்கு அந்த சவுண்டு வருது. இந்த அளவுக்கு ஒரு கிரேஸ் இருக்குது. இன்னமும் படங்கள் வரும், இன்னமும் பல உயரங்களுக்கு வந்து அந்த ஜோடி போவோம். அடுத்து கல்யாணத்தில் மீட் பண்ணுவான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.